பெற்றோர்களுக்கும் சக ஆசிரியர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலம் எப்படின்னா, பிள்ளைங்க சொல்லி பெற்றோர்கள் கேட்குறாங்க. அப்படி ஒரு காலமாக மாறி இருக்கு இப்போ. ஏன்னா பிள்ளைங்க மேலே அவ்வளோ பாசம். நமக்கு எல்லாமே பிள்ளைங்க தானே. பிள்ளைங்க சின்ன அடிப்பட்டால் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அவனோட நம்ம அதிகமாக ஃபீல் பண்ணுறோம். அம்மா ஃபீல் பண்ணாத, அவன் சொல்லி பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்க வேண்டியது, உருவாக்க வேண்டியது யாருன்னா பெற்றோர்களோட கடமை. ஒரு பிள்ளை நல்லா படிக்கணும்னா ரெண்டு விஷயம் கரெக்டாக இருந்தால் அது நல்லா படிக்கும். ஒன்று பெற்றோர், இன்னொன்று ஆசிரியர். நாங்கள் எங்களுடைய பாட்டு இங்கே, உங்கள் பாட்டு வீட்டில். ஸோ ரெண்டு பாட்டை கரெக்டாக இருந்தால் அந்த குழந்தை சூப்பராக படிக்கும். நாங்கள் ஹோம்ஒர்க் கொடுக்குறோம், அவன் படிக்காமல் டெய்லியும் வந்துட்டு ஏடா படிக்கலன்னு கேட்டால் நாங்கள் அதுக்கு மேலே ஒரு அடி போட்டால் அதுதான் நாங்கள் பெரிய சிக்கலில் நாங்கள் மாட்டிப்போம். அவன் முடிஞ்ச அளவுக்கு அட்வைஸ் பண்ணுறேங்க. ஜூனில் 1ஆம் தேதி இது வரைக்கும் அவன் ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணிட்டுருக்கிறேன். சார் படிச்சுட்டு வந்துடுறேன். கேட்குறேன், ஏன்பா படிக்கல? சார் நேற்று கொஞ்சம் டயர்டாக இருந்தது சார், மேரேஜுக்கு போனேன். இன்னொரு நாள் கேட்குறேன், சார் பர்த்டே சார். இன்னொரு நாள் கேட்குறேன், அவன் சொல்கிறான், சார் தெரு பசங்களோட விளையாடிக்கிட்டு இருந்தேன் சார். நான் அவளுக்கு கோபமாக முறைக்கிற திட்ட எல்லாம் அவளுக்குள்ள கவுன்சிலிங் கொடுத்தா ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். காரணம் எங்கே தப்பு நடக்கு தெரியுமா? பேரண்ட் நம்ம டைட்டா போட்டா நம்மளை விட்டு எப்படி குழந்தை போவான்? பேரண்ட் குழந்தை அது எல்கேஜி யூகேஜி நம்ம அந்த கேர் பண்றோமே. இன்னைக்கு 10th 12th வந்தோடனே பெரிய பசங்க விட்டுறான். அவனே பார்த்துட்டான், அவனே குளிக்க ஆரம்பிச்சு எல்லாம் செய்யறான், விட்டுரும். அவன் ஒழுங்கா படிக்கிறானா, டிசிப்ளினா இருக்கிறானா? இன்னைக்கு குழந்தைகள் ஒரு வகுப்பறையில ஒரு மாணவர்கள் சரியா வளர்க்காததான் அந்த குழந்தைகள் வளர்ந்து ஜெயிலுக்கு போறாங்க. சிலர் கலெக்டரா போறாங்க, சிலர் டாக்டரா போறாங்க, சிலர் இன்ஜினியரா போறாங்க, சில பேர் உருப்படாம போறாங்க. ரீசன் அதுதானே. ஒழுக்கம் விழுப்பத ஒழுக்கம் இந்த உயிரை காட்டு உயர்ந்தான். குழந்தைங்க மற்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும். டீச்சர் கிட்ட பேசும்போது அந்த ரெஸ்பெக்ட் நான் பார்க்கிறேன் நிறைய மாணவர்கள் கிட்ட வந்து. ஆனாலும் அவங்க படிக்கல கேட்டோம்னா அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. பாருங்க, அவங்க படிக்கிறத காட்டில அப்படி நம்ம ஹோம்ஒர்க் கேட்டா நம்ம தான் முதல் எதிரி. சார் ஹோம்ஒர்க் கேட்டார், அவ்வளோ முதல் எதிரியா பாங்க. நீங்கள் பேரண்ட் படிக்க வைக்க அனுப்பிச்சிருக்கீங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீட்டில் டெய்லி ஹோம்ஒர்க் படிக்க வைங்க. ஒரு நாள் 10 o'clock என் பையன் ஹோம்ஒர்க்கை முடிக்கல. என் மனைவி சொன்ன, எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, நீங்கள் பண்ண வைக்கணும். எனக்கு அம்மா நான் ஸ்கூலில் காலைல 8:30 போனோம்னா 5:30 வரையும் நாங்கள் உட்காரதே இல்லைம்மா ஸ்கூலில். நீ யாரும் பாருமா தயவு செய்யுது, காலெல்லாம் வலிக்குதுமா அப்படி சொல்ல எங்கள் ஒய்ஃப். அவங்க சொல்ல, நீ தான் படிக்க வைக்கணும் அப்படின்ட்டான். சரி, நம்ம பெருமை நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது தான். பையனை உட்கார வச்சு அவன் டைரி ஹோம்ஒர்க் எடுத்து 10 o'clock அவனை முடிக்க வச்சுதான் நான் தூங்க வச்சேன். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு பெற்றோர்களுடைய பெருமை பிள்ளைங்க நல்லா படிக்கிறது தான் நம்ம பெருமை. நாளைக்கு அவங்க பெரிய டாக்டரா ஒரு பெரிய ஆளை உருவாக்கணும்னா இன்னைக்கு அவங்க உட்கார வச்சு படிக்க வைங்க. தலை குனிந்து படிப்பதெல்லாம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், லட்சக்கணக்காக சம்பாதிக்கணும், கோடிக்கணக்காக சம்பாதிக்க ஆசை இருக்குல்ல, பிள்ளைங்களை படிக்க வைங்க. கஷ்டப்படாமல் இருக்க என்ன பண்ணணும்? கஷ்டப்படணும். பிள்ளைங்க சொல்லுவோம், நோ பெயின் நோ கெயின். கஷ்டப்பட்டாதான் பிள்ளைங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் ஃபியூச்சர். இந்த 10th 12th தயவுசெய்து நல்ல உணவு, நைட்டு மேலே சப்பாத்தி கொடுங்க. சாப்பிட்டா தூங்கிறானா சப்பாத்தி கொடுங்க. உணவு ஒவ்வொன்றையும் யோசிச்சு கொடுத்து பிள்ளைங்களை பார்த்து. காரம் சிலருக்கு செட் ஆகாது, அதுக்கேற்ற எல்லாவற்றையும் நீங்க ஒவ்வொன்றையும் பாருங்க. காலையிலே ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அது ஒரு மாடை பற்றி ஸ்டோரி சொல்லணுமா, அப்பயே வச்சேன். ஸ்டேஜில் போய் மாடை பற்றி பேசினா நல்லா இருக்குமா அது ஒரு ஃபீல் பண்ணேன். எனக்கு ஒரு கில்ட்டினஸ். அப்புறம் பார்த்தா மிஸ் ஒரு மாடை பற்றி பேசிட்டாங்க, 2 மாடை பற்றி பேசிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 2 மாடு பேசிட்டாங்க, நம்ம காசு வருது ஒரு மாடை பற்றி தான். எனக்கு ஒரு சந்தோஷமா நம்ம சொல்லிடலாம். ஒரு ஊர்ல கந்தசாமின்னு ஒருத்தர் இருந்தான். திடீர்னு என்ன செய்தான், நான் ஒரு மாட்டை தூக்க போறேன் அப்படின்னு சொன்னான். போடா பைத்தியக்காரன், மாடை தூக்க முடியுமா? சொல்லுங்க, மாடை தூக்க முடியுமாங்க ஒரு மாட்டை? அவன் சொன்னான், நான் தூக்க வேணாம். எல்லாம் சேலஞ்ச் வைக்கிறான், பெரிய சேலஞ்ச் சொல்லு. அவன் குறிப்பிட்ட ஒரு டேட் வச்சான். கரெக்டா 10 o'clock ஊர்ல இருக்கிற மொத்த பேர் வந்துடும். ஒரு 500 பேர் இருக்காங்க. மாடு நிற்குது, இவர் பக்கத்துல வர, அப்படியே கம்பீரமா வர, கம்பீரமா வந்து நிக்கிற. எல்லாம் பாக்குறான், இவன் பெரிய பைத்தியக்காரனா இருப்பான் போது. மாட்டை தூக்க முடியுமாயா? யோசிச்சுப்பா. தூக்கலாம், கீழே குனிஞ்ச தோல் மேல தூக்கி வச்சு தூக்கிட்டான். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, எப்படா இப்ப மாட்டை தூக்கிட்டா? எப்படா? வாவ், பியூட்டிஃபுல், எக்ஸலென்ட். அப்படியே ஒவ்வொருத்தர பாடுறாங்க. என்னடா ஒண்ணுமே புரியல. ஆச்சரியம், மாடு தூக்க முடியுமாங்க? அவனை கூப்பிடுறாங்க, அது இன்டர்வியூ.
அவனை கேட்குறாங்க, எப்படி தான் நீங்கள் தூக்குனீங்க சொல்லுங்க கந்தசாமி சார், நீங்கள் இன்டர்வியூ சொல்லுங்க, இந்த மாட்டை நீங்கள் எப்படி தூக்குனீங்க? அவர் சொல்கிறார், இந்த மாடு கண்ணுக்குட்டியாக இருக்கும்போது வந்து ஒவ்வொரு நாளும் தூக்கி என் தோல் மேலே வைப்பேன். அது கண்ணுக்குட்டியிருந்து இன்னி வரைக்கும் ஒரு முறையும் அந்த தோலை தூக்கி வச்சு அவன் தோலும் ஸ்ட்ராங் ஆகி இன்னைக்கு அவனுக்கு தூக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. நீங்கள் யோசிக்கலாம், ஒரு மாட்டுடைய வெயிட் எவ்வளோனா 400 kgலேருந்து 800 வரையும் இருக்கு. 400 அந்த மாடுடைய வெயிட்டு 500 கிலோ. இன்னைக்கு ஒரு மனிதன் வெயிட் லிஃப்ட் தூக்குறான், பார்த்தா 500 கிலோ தூக்குறான். லாஸ்ட் ஒலிம்பிக்ல 500 கிலோ வெயிட் ஒரு மனிதன் தூக்கும்போது 400 கிலோ இருக்கிற ஒரு மாட்டை தூக்க முடியாதா? எதுக்காக சொன்னா, பிகினிங்ல இருந்து பிள்ளைகளுக்கு ஜூன் 1ல இருந்து ரீஓபன் கொடுக்குற ஒவ்வொரு ஹோம்ஒர்க்கையும் கரெக்டா பிடிச்சிங்கன்னா ஃபைனல்ல மொத்த சப்ஜெக்ட் ஈஸியா படிச்சிடலாம், ரிவைஸ் பண்ணிடலாம். நம்ம சரியா ஹோம்ஒர்க் பண்ணாம விட்டோம், முடிஞ்சுது. நான் ஒரு முறை அத்திப்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்கேன். கரெக்டா 3 o'clock சர்ச் போட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கேன். ஒரு அம்மா, ஒரு பையன் 4th, இன்னொரு பையன் 7th படிப்பான், அவ்வளோ ஏஜ்ல இருந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷன் உட்காந்து இருக்கிறான். நான் நினைச்சேன் ஒரு 2 பேக் வச்சிருந்தாங்க. திடீர்னு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, பேக்ல இருந்து கை விட்டு டெக்ஸ்ட் புக் எடுத்து ரயில்வே ஸ்டேஷன்ல எப்படி ஒரு நம்ம ட்ரெயினாலும் தெரியுமே 1/2 மணி நேரம் ஆயிடும் வரத்துக்கு, உடனே அந்த அந்த பிள்ளைங்க படிச்சு ஒப்பிக்கிறாங்க அவங்க மம்மி கிட்ட. ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த டைம் யூஸ் பண்றாங்க. நான் ஆச்சரியமா பார்த்தேன். பெஸ்ட் ஹோம்ஒர்க் கொடுங்க, இந்த ஸ்டூடெண்ட் அவார்டு கொடுங்க. ரயில்வே ஸ்டேஷன் எப்படியோ எங்கன்னா ஊருக்கு கூட்டு போறீங்களா, புக்ஸ் எல்லாம் கூட எடுத்துட்டு போங்க, உட்கார வச்சு படிக்க வைங்க. ஏன்னா 10th 12th இல்ல 498, இப்போ 598 இந்த வருஷம் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். நான் அதுக்காக தான் சிஸ்டர் எங்க என்ன பண்றாங்க, அவ்வளவு டைட்டா பிடிச்சி பிள்ளைங்க நல்ல மார்க் எடுக்கணும். அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் வேஸ்ட் பண்றது பாத்துங்க. ஹோம்ஒர்க் ஏன் மென்ஷன் பண்றேன்னா, படிக்கிறாங்க. எப்படி படிக்கிறாங்க தெரியுமா? லைட்டா படிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் எப்படி படிக்கிறாங்கன்னா, டாபிக் படிக்கிறாங்க. நடத்துறோம் ஃபுல்லா தரவா படிக்கணும், ஸ்ட்ராங்கா. படிப்பதுன்றது கஷ்டம் கிடையாது. ஐஏஎஸ் இறையன்பு சொல்லிக்கிற ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. படிப்பது சுகமானது, படிக்கிறதுன்றது சந்தோஷமானது, கஷ்டம் கிடையாது, பாடம் கிடையாது. அவர் அந்த புக்ல எழுதியிருக்கேன். படிக்க படிக்க ஒரு ஆத்ம திருப்தி வரும். இங்கிலீஷ்ல போயிட்டுல வில்லியம் வேர்ட்ஸ் ஒருத்தருக்க படிப்பது அவ்வளோ சந்தோஷமானது. ஒரு மரத்தோட ஒப்பிடுவார், இயற்கை ரசனையோட. படிப்பது அவ்வளோ சுகமானது, சந்தோஷமானது. படிக்க 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 ஒரு டெம்பிள் போ, ஒரு காடை வந்து நம்ம வணங்குறோம், அது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதான். நீ ஹோம்ஒர்க் மொத்தம் முடிச்சு பாரு, அந்த சந்தோஷம் கிடைக்கும். அந்த பிள்ளைங்களோட பேசுங்க. பெற்றோர்கள், நான் ஏன் மீண்டும் மீண்டும் சொல்றேன்னா, நம்ம பிள்ளைங்க டெஸ்ட் பெஸ்டா எழுதணும். ஒவ்வொரு நாளும் படிச்சான்னு கேளுங்க. ஹோம்ஒர்க் எடுத்து நீங்க கேளுங்க, இப்ப படிச்சா, இப்ப டியூஷன் போன படிச்சா, வீட்லயே படிக்க வச்சா உங்களுக்கு கண்காணிக்கல இருப்பேன். வேற எங்கன்னா வெளியே போனா விசாரிங்க. எங்களுக்கு வந்து இவன் டெஸ்ட் ஏதாவது ஒரு நாள் நின்னா பரவாயில்ல, அவன் தொடர்ந்து ஒரு 3 days 5 days நின்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். என்ன செய்யறது சொல்லுங்க. நீ எவ்வளவு ஒரு குழந்தை படிச்சுட்டு வந்தோம், அடுத்த ஸ்டேஜ் நாங்கள் போக முடியும், அவங்களுக்கு கொண்டு போகணும். ஸோ பேரண்ட் பிள்ளைங்களோட படிப்பு ஒவ்வொரு நாள் என்ன படிச்சு நீங்க வாங்க கேளுங்க, செக் பண்ணுங்க. அவ்வளோ என்னமா டெஸ்ட் வச்சாங்க, இன்னைக்கு எவ்வளோ மார்க்ப்பா, சும்மா கேளுங்க. பெட்ல தூங்கும் போது கேளுங்க, ஃபர்ஸ்ட் பீரியட் என்ன நடந்தது, செகண்ட் பீரியட் என்ன நடந்தது, பிள்ளைங்கிட்ட டெய்லியும் கேளுங்க. அவன் ஆர்வமா சொன்னா நல்லா படிக்கிறான்னு அர்த்தம். அம்மா விடுமா, தூங்க விடுமா அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவன் படிப்பு சரியில்லைன்னா. அவன் ஒரு பீரியட்லயே நடந்த டெஸ்டையும் அவன் மார்க்கையும் எல்லாம் இன்ட்ரெஸ்டா சொல்லிக்கிட்டே வரானா அவன் நல்லா படிக்கிறான். அதனால இந்த மாதிரி பேரண்ட் தயவு செய்ய சொல்றேன், எல்லா பாயிண்டும் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. பிள்ளைங்களை படிக்காம அனுப்பவே கூடாது, ஹோம்ஒர்க்கும் பண்ணணும். தூங்க விட, தூங்கிட்டா எழுப்பி ஹோம்ஒர்க் படிக்க வச்சு தூங்க வைங்க. கஷ்டமா தான் இருக்கும், ஆனா ரிசல்ட் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரிசல்ட் வரும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும். கஷ்டத்தை கொஞ்சம் கஷ்டப்பட்டா மட்டும்தான் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். ஜாலியா இருந்தாலும் கவர்மெண்ட் வேலை கிடைக்காது. ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் 3 வருஷம் ஒரே ரூம்ல உட்காந்து படிச்சுட்டு, அப்புறம் 3 வருஷம் உட்காந்து ஒரே ரூம், வீடு வாசல் எந்த ஃபங்க்ஷன் இல்லை, சொந்தக்கார பார்க்கல. 3 years 4 years ஒரே ரூம், எக்ஸாம் சென்டர், அப்படியே படிச்சதான் ஒரு பெரிய அதிகாரி ஆகும். அதனால வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு நல்லா படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி படிக்க வைங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ.